system. An underground system, railway system is keeping track of the customer travel times. ஸோ கஸ்டமரோட ட்ராவல் டைமை ஒரு சாஃப்ட்வேர் வந்து ட்ராக் பண்ணுது. ஓகே, எங்கே ஏறுறாங்க எங்கே இறங்குறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் கரெக்ட் பண்ணி திஸ் இஸ் யூஸ் டு கேல்குலேட் த ஆவரேஜ் டைம் இட் டேக்ஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் ஸ்டேஷன் டு அதர். ஓகே, இப்போ தாம்பரத்தில் ஏறி நுங்கம்பாக்கத்தில் இறங்குறாங்க அப்படின்னா நிறைய டைம் ஏறியிருப்பாங்க, நிறைய பேர் நிறைய டைம் இறங்கியிருப்பாங்க. இதில் ஆவரேஜ் டைம் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ பத்து டேட்டா இருக்குது அப்படின்னா தாம்பரம்லேருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ஒரு 10 டேட்டா இருக்குன்னா எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு ஆவரேஜ் டைம் கிடச்சிடும். ரைட்? ஸோ அந்த ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் இங்கே ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதை இன்ஷியலைஸ் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டரில். செக்இன் பண்ணும்போது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக ஆவரேஜ் டைம் பண்ணணும். செக்இன் டைமில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா செக்இனில் வந்து கஸ்டமரோட ஐடி வருது, அது ஒரு இன்டிஜரு. எந்த ஸ்டேஷனில் உள்ளே போகிறோம், அப்புறம் எந்த டைமில் உள்ளே போகிறோம். ரைட்? ஸோ அது கிடைக்குது. செக் அவுட்டில் அதே மாதிரி என்ன ஸ்டேஷன், எந்த கஸ்டமரு, எந்த ஸ்டேஷன், எந்த டைமில் வெளியே போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டேட்டா செக்இன் செக் அவுட் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை நம்ம ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஷனுக்கும் அந்த ஸ்டேஷனுக்கும் நடுவில் என்ன ஆவரேஜ் டைம் கேட்கும்போது அந்த டேட்டாவிலேருந்து டேட்டாவை எடுத்து இந்த ஆவரேஜ் டைமை கேல்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் கொஸ்டின். ரைட்? செக் அவுட்டில் என்ன? செக் அவுட்னா என்னது? எந்த கஸ்டமர் எந்த ஸ்டேஷனில் இறங்க போகிறோம், என்ன டைமில் இறங்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் டைம் வந்து the customer it has written the average time. அதுதான் நம்ம இதுதான் அவுட்புட். ஆக்சுவலாக எல்லா ஸ்டேஷனுடைய ப்ரீவியஸ் ஸ்டார்ட் ஸ்டேஷன்லேருந்து எண்டு ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிறத நீங்கள் எடுத்து ஆவரேஜ் டைம் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ப்ரீவியஸாக இதை கால் பண்ணும்போது முன்னாடி எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ எல்லா டேட்டாவையும் எடுத்து ஆவரேஜ் டைம் கால்குலேட் பண்ணணும். மீனிங் தட் இந்த ஸ்டேஷனில் ஏறி இருக்கணும், இந்த ஸ்டேஷனில் இறங்கி இருக்கணும். அதை வச்சா நீ டைம் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் உங்களுக்கு நமக்கு தெரியல, ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு டைமில் போவோம். தாம்பரம் பக்கம் முன்னொரு நாள் வேறு டைமில் போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ். பட் ஆனால் எண்டு டு ஸ்டார்ட் வந்து டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸ்டார்ட் டு எண்டு போகிற டைமும் எண்டுலேருந்து ஸ்டார்ட்டுக்கு போகிற டைமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இதை ஆவரேஜ் டைமை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தராவது போயிருப்பாங்க ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆவரேஜ் டைம் கால் ஆகிருக்கும். ஓகேவா? செக்இன் அண்ட் செக் அவுட் மெத்தட்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, என்னன்னா இப்போ செக்இன் வந்து காலையில் 10 மணிக்கு வந்திருக்காங்கன்னா செக் அவுட் வந்து 10 மணிக்கு மேலே தான் இருக்கும். 10 மணிக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ தான் செக் அவுட் பண்ண முடியும். ஓகே, அது அசியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா க்ரோனாலஜி அப்படின்னாலே டைம் பேஸ் பண்ணி. ஓகே, ஓகே, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னா டைம் பேஸ்டு. அதாவது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னா ஏர்லியாக நடந்தது ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் வரும். அதுதான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் வி ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ். ஓகே, இதை எப்படி டிசைன் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு செக்இன் வருது. செக்இன் வரும்போது இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா இந்த ஐடிக்கு இதான் ஸ்டேஷன் நேமு, இதான் டைம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அப்போ மேப் யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட், இதை நம்ம 2 டேட்டா ஸ்டோர் பண்ணணும்ல. அது ஏற்கனவே நீ என்ன பண்ணலான்னா 2 இதை பேரில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா இதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் அப்படி ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்ல, ஸ்டேஷன் நேமையும் ஸ்டோர் பண்ணணும், டைமையும் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ செக் அவுட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐடி வருது. கண்டிப்பாக செக் அவுட் வந்தால் ஏற்கனவே செக்இன் பண்ணியிருப்பாங்க. ரைட், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஷன் செக் அவுட் வரும்போது இந்த ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேஷன் இன்லேருந்து ஸ்டேஷன் அவுட் வரைக்கும். ஓகே, இந்த ஸ்டேஷனில் அவுட் வரைக்கும். ஓகே,
நிறைய டைம் ஆயிருக்குல்ல, எல்லா டைமையும் ஆட் பண்ணிட்டே போலாமா? டோட்டல் டைம் ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்புறம் எத்தனை பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த கவுண்ட் வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு ட்ரிப்போட டேட்டா, ட்ரிப் டேட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செக் அவுட் பண்ணும்போது ஸ்டேஷன் நேம் இங்கே வருது கரெக்டாக. இது வந்து என் ஸ்டேஷன், ஸ்டேஷன் இன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐடியை எடுத்து இங்கே போயிட்டு இங்கே வந்து ஸ்டேஷன் இன்னு இருக்கு, இங்கே வர்றது இது ஸ்டேஷன் இன்னு, இது ஸ்டேஷன் அவுட்டு. ஓகே, இதில் போய் ஸ்டேஷன் இன் டேட்டா எடுத்துரு, அது கூட ஸ்டேஷன் அவுட் நேம் இதை எடுத்து ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணிக்கோ. இதுதான் கீ. வேல்யூவில் என்னன்னா இந்த டோட்டல் இருக்குல்ல, இப்போ இந்த டைம் இருக்குல்ல, ஏற்கனவே இந்த டைம் நமக்கு தெரியும், இங்கே ஏற்கனவே டேட்டா எடுத்துடலாம். ஸோ இது இன் டைமு, இது அவுட் டைமு. இந்த டோட்டலில் போய் என்னத்தை ஆட் பண்ணுற அப்படின்னா, அவுட் டைம் மைனஸ் இன் டைமை ஆட் பண்ணுற. அவுட் டைம் இன் டைம் தான் இந்த டைமாக வருது. இதில் போய் ஆட் பண்ணிடுறேன், இந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வாட்டி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தாம்பரம், இது நுங்கம்பாக்கம் வரும்போது என்னது, இந்த டிஃப்ரென்ஸை போய் ஆட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி ஒரு ஸ்டேஷன் ஒருத்தரம் போயிருக்கான்னு தெரிஞ்சது. அடுத்த கஸ்டமர் வரான், அதே தாம்பரம் நுங்கம்பாக்கம், என்ன பண்ணுற, திருப்பி போயிட்டு கவுண்டை 2 ஆக்கிடுற, இந்த டோட்டலில் ஆட் பண்ணிட்டே போகிற, ரைட்டா. ஆவரேஜ் வரும்போது என்ன பண்ணுற, ஜஸ்ட் இதில் என்ன இருக்குது, இதான் கீ, ஸ்டேஷன் இன் ப்ளஸ் ஸ்டேஷன் அவுட்டு. ஸ்டேஷன் இன் இங்கே வருது, ஸ்டேஷன் அவுட் இங்கே இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணு. அந்த கீயை கொண்டு போய் இந்த ஹேஷ் மேப்பில் தேடு, உனக்கு டோட்டல் டைமும் தெரிஞ்சிடும், எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு, ப்ராப்ளமே முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, வி நீட் டு டிக்ளேர் த டேட்டா கரெக்டாக. இப்போ செக்இன் டேட்டாக்கு இது எல்லாமே ப்ரைவேட் வேரியபிள் கரெக்டாக. ஸோ ப்ரைவேட் மேப்பு, இதில் என்ன இருக்கும், கீ வந்து இன்டிஜர். ஓகே, வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு, என்னது செக்இன் எந்த ஸ்டேஷன் நேமில் என்ட்ரு ஆகிருக்கான், எந்த டைமில் என்ட்ரு ஆகிருக்கான்றது, அதை வந்து செக்இன் டேட்டான்னு வச்சுப்போம். ஓகே, செக்இன் டேட்டா அந்த மாதிரி ஒரு இது வச்சுப்போம். இது வந்து என்னது, இது வந்து செக்இன் டேட்டா கரெக்டா. செக்இன் மேப் ரைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைவேட் இது. இப்போ இதில் வந்து என்னன்னா, கீ வந்து ஸ்டேஷன் ப்ளஸ் ஸ்டேஷன் அவுட்டு, கீ வந்து ஸ்ட்ரிங்கு, வேல்யூ வந்து ஒரு ட்ரிப் டேட்டா, டோட்டலாக எத்தனை போயிருக்குது ப்ளஸ் கவுண்ட்டு. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிப் மேப்னு வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் இங்கே இன்ஸ்லைஸ் பண்ணிடணும். கன்ஸ்ட்ரக்டர்ல இங்கே அங்கேயும் மேலே யூஸ் பண்ணலாம், யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்டரில் தான் இன்ஸ்லைஸ் பண்ணணும். நியூ ஹேஷ் மேப். ஓகே, இப்போ ட்ரிப் map is equal to new hash map. ஓகே, இப்போ இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ செக்இன். இப்போ செக்இன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐடிக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, we have to create a அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும். கிளாஸ் என்ன கிளாஸு, செக்இன் டேட்டா. ஓகே, இதில் வந்து செக்இன் டேட்டா கன்ஸ்ட்ரக்டரில் செக்இன் டேட்டாவில் என்ன இருக்கும், ஸ்டேஷன் நேம் இருக்கும், அப்புறம் டைம் இருக்கும் கரெக்டா. ஸ்டேஷன் நேம் கமா இன்ட்டு டைம், ப்ராப்பராகவே கோட் அடிப்போம். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் இங்கே வச்சுக்கணும், இல்லை இது இப்படி வச்சுப்போம். ஓகே, ஸ்ட்ரிங் ஸ்டேஷன் நேம் இதெல்லாம் ப்ரைவேட் வேரியபிள்ஸ், and private in time. ஓகே, இதில் நான் வந்து ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், ஸ்டேஷன் நேம் டைமுக்கு வந்து டி. ஓகே,
ரைட்டா? இது நான் ப்ரைவேட்னு போடலாம். ப்ரைவேட் போடுறது பெட்டர். ஓகே, இப்போ செக்இன் டேட்டாவில் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை இங்கே அசைன் பண்ணிக்கணும். என்னது, திஸ் டாட் ஸ்டேஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு எஸ்என், திஸ் டாட் டைம் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, செக்இன் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ். கரெக்டா? செக்இன் டேட்டா சிடின்னு வச்சுப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் செக்இன் டேட்டா ஆஃப் என்ன ஸ்ட்ரிங்கு, ஸ்டேஷன் நேம் கமா டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுறேன் செக்இன் டேட்டாக்கு, ஸ்டேஷன் நேமையும் டியை வச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய செக்இன் மேப் இருக்குல்ல, அதில் போய் போடுறேன். அதில் கீ என்ன, ஐடி, வேல்யூ என்ன, இந்த செக்இன் டேட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த திங். செக்இன் டேட்டா வரும்போது அந்த டேட்டாவை ஒரு ஹேஷ் மேப்பில் போட்டுறேன். ஓகே, இப்போ செக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமருடைய செக்இன் டேட்டாவை எடுக்கணும். அப்போ எந்த இதில் இருக்கும் செக்இன் டேட்டா, செக்இன், அதாவது செக்இன் மேப்பில் இருக்குல்ல, செக்இன் மேப்பில் டாட் கெட்டு ஆஃப் ஐடி கொடுத்தா எனக்கு இந்த இது வந்துடும். கரெக்டா? இப்போ ஐடி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு செக்இன் டேட்டா வந்துச்சு, அதாவது எந்த ஸ்டேஷன் நேமு ப்ளஸ் இப்போ நான் வந்து ஒரு கீ ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுறேன், அதாவது ரவுட் கீ அப்படின்னு. அதில் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னா, என் செக்இன் டேட்டாவில் இருக்கிற ஸ்டேஷன் நேமு, ஓகே, ப்ளஸ்ஸு சும்மா ஒரு ரவுட், ஒரு ஆரோ சிம்பிள் போட்டுக்கிறாங்க இங்கே. ஓகே, ப்ளஸ்ஸு இப்போ வர ஸ்டேஷன் நேம், இதுதான் செக் அவுட் நேம் ஸ்டேஷன். கரெக்டா? இது செக்இன் டேட்டா. ஓகே, இப்போ தாம்பரத்துலேருந்து நுங்கம்பாக்கம் போகிறான்றது ரவுட் கீ. கரெக்டா? இப்போ இன்ட்ரு டிடி ட்ராவல் டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம், இப்போ செக் அவுட் ஆகிற டைம் மைனஸ் செக்இன் ஆகிற டைம். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணேன், இதை கொண்டு போய் என் ஹேஷ் மேப்பில் போடணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த கஸ்டமர் இருக்காங்கல்ல, இந்த ரவுட் கீயை வச்சு ஏற்கனவே ஒரு நம்ம ட்ரிப் மேப்பில் இந்த ட்ரிப் டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ முதல்ல ட்ரிப் டேட்டா அப்படின்றது என்னன்னா, அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன், ட்ரிப் டேட்டா. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இன்ட்டு டோட்டல் டைம் இன்ட்டு கவுண்ட். ரெண்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ட்ரிப் மேப்பில் இந்த ட்ரிப் டேட்டாவை எடுக்கிறேன். ட்ரிப் டேட்டாவை, ட்ரிப் மேப் எங்கே இருக்குது, அதாவது இங்கே இருக்குது ட்ரிப் மேப். கரெக்டாக? ஸோ ட்ரிப் மேப்பில் இந்த ரவுட் கீ இருக்குல்ல, இந்த ரவுட் கீ ட்ரிப் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட். இந்த ரவுட் கீழே ஏற்கனவே இந்த ரவுட்டில் ஏற்கனவே தாம்பரம் டு நுங்கம்பாக்கம் ஏற்கனவே போயிருக்காங்கன்னா அந்த ரவுட்டை, அந்த ட்ரிப் டேட்டா எடுத்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க முன்னாடியே, நிறைய பேர் போயிருக்காங்கன்னா அந்த ட்ரிப் டேட்டா எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு ட்ரிப் டேட்டா கிரியேட் பண்ணிடுறேன். நியூ ட்ரிப் டேட்டா. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ட்ரிப் டேட்டா வந்துருச்சா, டிடி. இப்போ இந்த டிடியில் என்ன இருக்கும், டோட்டல் டைம் இருக்கும். அந்த டோட்டல் டைம் கூட என்னோட இந்த டைமை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக வந்தது. அதே மாதிரி ஏற்கனவே ட்ரிப் டேட்டாவில் கவுண்ட் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ட்ரிப் கவுண்ட் அதை ப்ளஸ் பண்ணிக்கிறேன், இந்த கவுண்ட்டை. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர ஆட் பண்ணிட்டே வரேன்னா,
இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ட்ரிப் டேட்டாவை கொண்டு போய் திருப்பி நான் இந்த ட்ரிப் மேப்பில் போடணும். ட்ரிப் மேப் டாட் புட் என்னன்னா இந்த ரவுட் கீழே இந்த ட்ரிப் டேட்டாவை போட்டுருவேன். ஸோ செக் அவுட்டில் என்ன பண்ணுறேன், பேசிக்காக நான் என்ன ஆட் பண்ணும், தாம்பரம் டு நுங்கம்பாக்கம். இதில் வந்து ட்ரிப் டேட்டா என்ன, டோட்டலாக எவ்வளோ டைமு, டோட்டல் டைமு ப்ளஸ் கவுண்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ தாம்பரம் டு நுங்கம்பாக்கம் அப்படின்னு போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரான், எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகுது. அப்போ டோட்டல் டைமில் போய் 10ன்னு ஆட் பண்ணிவிடுவேன், கவுண்ட்டு 1ன்னு வச்சுப்பேன். திருப்பி தாம்பரம் நுங்கம்பாக்கம் வராங்க, 11 ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் டைமில் இந்த 10 கூட 11 ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே இருக்க டோட்டல் டைமோட புதுசாக வர டைமை 11 ஆட் பண்ணுறேன். ரைட், ப்ளஸ் கவுண்ட்டை வந்து 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வர வர எப்பப்பெல்லாம் தாம்பரம் நுங்கம்பாக்கம் புதுசாக போயிட்டு இருக்காங்களோ இந்த ட்ரிப் டேட்டாவை எடுத்து அது கரஸ்பாண்டிங் டேட்டாவை எடுத்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறேன். ரைட், இப்போ ஆவரேஜ் டைம் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த ரவுட் கீயை திருப்பி ஃப்ரேம் பண்ணணும். கரெக்டா? இதில் ஸ்டேஷன் என்னது, ஸ்டார்ட் ஸ்டேஷன், இந்த ஸ்டார்ட் ஸ்டேஷன், இதில் எண்டு ஸ்டேஷன். இதுதானே அந்த ட்ரிப் இதில் இருக்கும். ஓகே, இப்போ இதை கொண்டு போய் நான் ட்ரிப் மேப்லேருந்து இந்த டேட்டாவை எடுக்கிறேன், எனக்கு ட்ரிப் டேட்டா வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ட்ரிப் மேப் டாட் கெட் பண்ணால் இந்த ரவுட் கீ போய் கெட் பண்ணால் எனக்கு ட்ரிப் டேட்டா வந்துடும். அவ்வளோதான், அந்த பர்டிகுலர் ட்ரிப் வருது. ஓகே, அதில் என்ன இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் இருக்கும், எத்தனை வாட்டி இருக்குன்னு இருக்கும். நான் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் டபுள் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால் டபுளை கன்வெர்ட் பண்ணிவிட்டு என் ட்ரிப் டேட்டா டாட் டோட்டல் டைம் டிவைடட் பை ட்ரிப் டேட்டா டாட் கவுண்ட் ரிட்டர்ன் பண்ண போதுமா? கரெக்ட். ரைட், let's try to run this and see ஏதாவது what are all the mistakes we did. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 98 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ என்னென்னா நம்ம இப்போ செக் அவுட் ஆகும்போது ஏற்கனவே ஒரு செக்இன் அந்த டேட்டா இருக்குல்ல, அது எடுத்தாச்சு இல்லை. இப்போ இந்த செக்இன் டேட்டாவை எடுத்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணுற போகிறோம். கரெக்டாக? அப்போ செக்இன் மேப்லேருந்து அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிடலாம்ல. இதுக்கப்புறம் அது தேவைப்படாது இல்லை, ஏன்னா கஸ்டமர் இறங்கிட்டான், இறங்கினதுக்கப்புறம் அந்த டேட்டா நம்ம ரிமூவ் பண்ணலாம்ல. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணதுனால இப்போ 96% வருது, பீட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது மாதிரி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் தேவையில்லாத டேட்டாவெல்லாம் எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்.